இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நம்ம பாரம்பரிய முறையில் வந்து எப்படி கோழிக்கு வந்து எத்தனை முட்டை வைக்கலாம், அது எப்படி வைக்கலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமான தேவை காஞ்ச மணல், ஆற்று மணல் வந்து நம்மளுக்கு பெட்ரு. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோண்டு வெங்காயம், அது சின்னதாக ஒரு கறித்துண்டு. ஏன்னா நம்ம பாரம்பரிய முறையில் பின்பற்றதுனால எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் கடைப்பிடிச்சிட்டு வரோம். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை, இந்த கையில் ஒரு 3 அந்த கையில் ஒரு 3 முட்டையை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கோழி வேணுமோ அந்த கோழி பேரை சொல்லிவிட்டு வைக்கணும். அது எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து இப்போ வந்து சேவை தேவைப்படும். அதனால் வந்து நான் முட்டையும் சேவலும்ன்ட்டு சொல்லிட்டு வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறது தான் எங்களுக்கு 100% ரிசல்ட் தெரியுது. எங்கள் பாட்டி இந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் அந்த மாதிரி வச்சா எங்களுக்கு 100% வந்து நான் முட்டையும் சேவலும் சொல்லிட்டு வச்சா எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஒன்று சேவல் அதிகமாகவே பொரிக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 15 முட்டை வந்து அவே வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா மிச்ச முட்டை வந்து எங்கள் அம்மா எடுத்து வைக்கிறாங்க. நம்ம வந்து கோழி வந்து 28 நாள் வந்து 28 நாள் வந்து அவை வந்து பொரிச்சிடும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த கோழி ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து அவங்களோட அக்கா 2 பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ 28 நாளில் இந்த முட்டை பொரிஞ்சு வந்துடும்.